அன்பான நேயர்களுக்கு ராம்ஜியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சிந்தனை துளியில் தாவர உண்ணி, மாமிச உண்ணி. ஆம், மனிதன், பசு, ஆடு போன்றவற்றிற்கு பல் தட்டையாக இருக்கும். ஏனென்றால் இவைகள் தாவர உண்ணிகள். அதே மாமிச உண்ணியை பார்க்கும் பொழுது சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற மிருகங்களுக்கு பல்கள் கூர்மையாக இருக்கும். ஒரு விலங்கை கடித்து இழுத்து மென்று தின்பதற்காக அது சொல்லும் பொழுதே கடினமாக தான் இருக்கிறது. அவைகளுக்கு பல் கூர்மையாக இருக்கும். ஆனால் அந்த மிருகங்களுக்கு கடவாய்ப்பல் இருக்காது, வியர்வை சுரப்பி இருக்காது. தாவர உண்ணிகளுக்கு அப்படி அல்ல. பல் தட்டையாக இருக்கும், கடவாய்ப்பல் இருக்கும், வியர்வை சுரப்பிகள் இருக்கும். மரம், செடி, கொடிகள் சிலவற்றை நாம் வெட்டி வைத்தால் அப்படியே வளர்ந்துவிடும். ஆம், ஆனால் விலங்குகளின் காலையோ கையையோ வெட்டி நட்டு வைத்தால் அது வளராது. இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் மாமிச உண்ணி, தாவர உண்ணி. ஆம் நேயர்களே, வாரியார் சுவாமிகள் கூட ஒரு நிகழ்ச்சியில் இப்படியாக கூறுகிறார். மனிதன், மாடு, நாய் போன்ற விலங்குகள் இறக்கும் பொழுது நாம் சுடுகாட்டில் சென்று புதைக்கின்றோம். அப்படித்தானே? அதை தின்னும் மனிதனுடைய வயிறும் சுடுகாடுதானே என்று கூறுகிறார். அவர் எப்பொழுதும் நகைச்சுவையாக பேசும் வழக்கம் வாரியார் சுவாமிகளுக்கு உள்ளது. நன்றி நேயர்களே. இந்த நல்லதொரு சிந்தனையில் தாவர உண்ணி, மாமிச உண்ணியை பற்றி நாம் தெளிவாக எடுத்துரைத்தோம். இப்பொழுது நாம் மாமிசம் உண்போமா அல்லது தாவரங்களை உண்போமா என்று முடிவெடுத்துக் கொள்வது அவரவருடைய சிந்தனையில் உள்ளது. நன்றி. பிறிதொரு சிந்தனையில் சந்திக்கும் வரை ராம்ஜியின் அன்பான வணக்கங்கள். நன்றி.